Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.3 la first sum la second one பார்க்கலாம். z1 z2 z3 equal z1 z2 z3. இதில் வந்து z1 z2 bracketல கொடுத்துட்டு z3 வெளியே கொடுத்துருக்காங்க. இதில் z1 வெளியே கொடுத்துட்டு z2 z3 bracketல போட்டுக்கிறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின்லேயே z1 z2 z3 கோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். z1க்கு வந்து 1 - 3i, z2க்கு வந்து -4i, z3க்கு வந்து 5. இந்த மூணு தனியாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். z1 ஈக்குவல் 1 - 3i, z2 ஈக்குவல் -4i, z3 ஈக்குவல் 5. இப்போ வந்து ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 z2 ப்ராக்கெட்டில் போட்டு z3 வெளியே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். z1 என்னது 1 - 3i, ஸோ 1 - 3i ஃபஸ்ட்டு போட்டு z2 என்னது -4i, ஸோ -4 எழுதிட்டு இதை வந்து ஹோல்ஸ் ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து z3யோட வேல்யூ என்னது 5, ஸோ 5 மட்டும் வெளியே எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இதுவும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு -4i மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் -3i வச்சு -4i வந்து மல்டிபிள் பண்ணலாம். 1 கூட -4i மல்டிபிள் பண்ணும்போது -4i தான் வரும். நெக்ஸ்ட் வந்து -3i கூட -4i மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 3 4s are 12, ஸோ ப்ளஸ் 12i², அதாவது இங்கே ஒரு i இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது i⁻2 வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த 5 வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பர் கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த -4 கூட 5 மல்டிபிள் பண்ணால் 4 5s are 20, ஸோ -20, அதுக்கப்புறம் இந்த i -20i ப்ளஸ் இந்த 12 கூட 5 மல்டிபிள் பண்ணும்போது 12 5s are 60, ஸோ 60 i⁻2. i⁻2வோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் -1, ஸோ அது வந்து -1ன்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் -20i அப்படியே எழுதிட்டு 60யும் இந்த -1ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது -60 ஆயிடுது. இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து மைனஸ் ஆயிடுது, ஸோ -60. இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து RHS கண்டுபிடிக்க போகிறோம். z1 வெளியே போட்டு z2 z3 வந்து ப்ராக்கெட்டில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு z1 வந்து z1ஓட வேல்யூ என்னது 1 - 3i, நெக்ஸ்ட்டு z2க்கு வந்து -4i, z3 வந்து 5. இது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் போட்டு இது மட்டும் வெளியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 1 - 3i வந்து அப்படியே எழுதிட்டு இந்த 4 5 மல்டிபிள் பண்ணும்போது 20, இந்த மைனஸ் இருக்கனால -20, இங்கே i இருக்கனால i -20iன்னு வருது. நெக்ஸ்ட் இந்த -20i இந்த 1 கூட தனியாக -3i கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். 1 கூட -20i மல்டிபிள் பண்ணும்போது -20i, -3 கூட -3i கூட -20i மல்டிபிள் பண்ணும்போது இந்த மைனஸும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுது. 3 20s are 60, i × i⁻2. ஓகேவா? இந்த -20i அப்படி எழுதிட்டு 60 × i²ஓட வேல்யூ என்னது -1, ஸோ -1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -20 அப்படி எழுதிட்டு 60யும் -1 மல்டிபிள் பண்ணும்போது -16 வருது. இதே தான் வந்து LHSக்கு கிடச்சிது. அதாவது இந்த சைடு இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா, அதுக்கும் வந்து இதே தான் கிடச்சிருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதுக்குமே வந்து இதே தான் வருது. ஸோ ரெண்டு சைடு இருக்கிறதுமே வந்து ஈக்குவலாக வருது. ஸோ LHS ஈக்குவல் RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.